செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியை சேர்ந்தவர் 40 வயதான ஸ்ரீகாந்த் ரெட்டி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவரது அலுவலகத்தில் லாலாபேட்டை பகுதியை சேர்ந்த தன்ராஜ் என்பவர் வேலை பார்த்து வந்தார். தன்ராஜுக்கு அதிக அளவு மது அருந்தும் பழக்கம் இருந்திருக்கிறது. அதன் காரணமாக சில நாட்களில் அலுவலகத்திற்கு மது அருந்து விட்டு வந்துள்ளார். அந்த வகையில் 20 நாட்களுக்கு முன்பு தன்ராஜ் அலுவலகத்திற்கு மது அருந்து விட்டு வந்துள்ளார். இதை பார்த்த ஸ்ரீகாந்த் தன்ராஜை அழைத்து கடுமையாக கண்டித்துள்ளார். மேலும் இனி நீ வேலைக்கு வர வேண்டாம், அலுவலகத்தை விட்டு வெளியே போ என்று கூறி அனுப்பி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தன்ராஜ் மறுநாள் முதல் ஸ்ரீகாந்தின் அலுவலகத்திற்கு வந்து என்னை திரும்ப வேலைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஸ்ரீகாந்த் மறுப்பு தெரிவித்த போதிலும் தன்ராஜ் தொடர்ந்து வந்து வேலைக்கு கேட்டு தொந்தரவு செய்திருக்கிறார். இந்த செப்டம்பர் 12ஆம் தேதி தன்ராஜ் தனது நண்பர் டேனியலுடன் மீண்டும் ஸ்ரீகாந்தின் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஸ்ரீகாந்திடம் ஏதோ காரணத்தை சொல்லி 1200 ரூபாய் பணம் வாங்கி சென்றுள்ளார். அந்த பணத்தில் நேராக மதுக்கடைக்கு சென்று மது வாங்கி தன்ராஜும் அவரது நண்பர் டேனியலும் குடித்துள்ளனர். பின்னர் அதீத போதையில் மீண்டும் தனது நண்பருடன் அலுவலகம் வந்திருந்த தன்ராஜ் ஸ்ரீகாந்திடம் என்னை வேலைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள், எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். போதை தலைக்கேறிய தன்ராஜை சமாளிக்க முடியாமல் திங்களன்று வா, ஏதாவது இருந்தால் அப்போது பேசிக் கொள்ளலாம், இப்போது வெளியே போய் என்று ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். ஆனால் இதனால் கடும் கோபத்துடன் தன்ராஜும் அவரது நண்பர் டேனியலும் அங்கிருந்து வெளியே சென்றிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்தின் மீது ஆத்திரத்தில் இருந்த தன்ராஜும் டேனியலும் வீட்டிற்கு செல்லாமல் அலுவலகம் இருக்கும் தெருவிலேயே சுற்றி வந்துள்ளனர். பின்னர் மாலை நேரத்தில் ஸ்ரீகாந்த் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவரை இருவரும் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். பின்னர் மௌலாலி HP காலனி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த ஸ்ரீகாந்தை மறித்த இருவரும் சராமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சராமாரியாக குத்தியுள்ளனர். கத்தி வளைந்த காரணத்தினால் இரத்தக்கரையுடன் இருக்கும் கத்தியை கையால் நேராக்கி மீண்டும் இரக்கமின்றி ஸ்ரீகாந்தை குத்தியுள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் நோக்கி கற்களை வீசிய போது கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் இருவரும் அங்கிருந்து அமைதியாக நடந்து சென்றிருக்கின்றனர். உடனடியாக போலீசுக்கும் ஆம்புலன்ஸ்க்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஸ்ரீகாந்துக்கு CPR செய்தும் பலனின்றி அங்கேயே உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஸ்ரீகாந்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தன்ராஜை கைது செய்தனர். தலைமறைவாக இருக்கும் டேனியலை தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் உள்ள இடத்தில் ரியல் எஸ்டேட் அதிபர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஹைதராபாத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.